மலையக பெருந்தோட்ட பாடசாலைகளின் அபிவிருத்தி மற்றும் அந்த பாடசாலைகளுக்கு காணிகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பிலான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிப்பது தொடர்பிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது. கல்வி அமைச்சு, பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள், பொது சேவைகள் நிர்வாக அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு ஆகியவற்றிடமிருந்து பரிந்துரைகள் முன்வைக்கப்பட வேண்டும் என்று இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப், பாராளுமன்ற உறுப்பினர்களான அம்பிகா சாமுவேல், கிட்னன் செல்வராஜ், கிருஷ்ணன் கலைச்செல்வி மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றிருந்தனர். இந்த கலந்துரையாடல் தொடர்பில் ஹட்டனில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். எங்களுடைய கல்வி அமைச்சர், நாட்டினுடைய பிரதமர் அருணி அமரசூரிய தலைமையிலே நாங்கள் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே நடத்தியிருந்தோம். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாடாளுமன்ற கட்டிட தொகுதியிலே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறோம். மிகவும் வெற்றிகரமாக அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. மிக விரைவிலே மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து பாடசாலைகளுக்கும் காணி உரிமை, அதாவது காணி உரித்து வழங்குவதற்காக மிக விரைவிலே அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை தாக்கல் செய்ய நாங்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கும், பாடசாலைகளுக்கு வளங்களை பெற்றுக் கொடுப்பதற்கும், தோட்டப்புறங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் செல்லுகின்ற வீதிகள் கரடு முரடனாகவும் சீரற்றும் இருக்கின்றன. அந்த பாதைகளை சீர் செய்து அந்த மலையக பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எனவே 22 கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை அல்லது ஒன்று கூடல் மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதற்காக எங்களுடைய பிரதமர் அருணி அமரசூரி அவர்களுக்கு நாங்கள் மலையக சமூகத்தை சார்ந்தவர்கள் ரீதியிலே மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.